மாவட்டங்கள்லாம் பாவம். அவனை இளைஞர்கள் பாவம். நான் இன்னுமே சொல்றேன், கல்லர் இளைஞர்களுக்காகவும் கவுண்டர் இளைஞர்களுக்காக நான் வருத்தப்படுறேன். ஏன்னாக்கா அவனுக்கு ஒண்ணுமே தெரியல, பாவம். அவனை மீசை பெருசா வச்சுக்கிட்டு, நீ தான் ஆண்ட பரம்பரை, நீ தான் 2 கிராம் இருக்குமா அந்த மீசை மயிறு, அதை வச்சுட்டு நீ ஆண்ட பரம்பரைன்னு சொல்லு. அவனுக்கு படிப்பு முக்கியம், கல்வி முக்கியம், வேலை வாய்ப்பு முக்கியம். பக்கத்துல இருக்கிறவன்ட்டு அன்பா பழகணும்னு சொல்லி கொடுக்காம அவனை போய் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி ஒண்ணுமே கிடையாதுங்க. எளிய மக்கள்கிட்ட பேசும்போது ஒரு ஊர்ல கலவரம், வெயிலடிச்சாம்பட்டின்னு ஒரு ஊர்ல கலவரமாகி போச்சு. எனக்கெல்லாம் லெசன் அது. ஆக்சுவலி ஊர்ல தலித்தும் நான் தலித்தும் மோதிக்கிட்டாங்க. நான் நினைச்சிட்டு அந்த ஊர்ல ரொம்ப ஒரு மோசமான இடம் இருந்துச்சு, பஞ்சமா இருக்கு ஒரு இடம், இன்னொரு இடம் வசதியா இருக்கு. அந்த பஞ்சமான குடியிருப்பு தான் தலித் குடியிருப்பு. நானா போய் நினைச்சு போய் உட்காந்துக்கிட்டேன். உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்க, என்னடா நம்ம மக்கள்லாம் இவ்வளவு வறுமையில இருக்கிறாங்களேன்னு பார்த்துட்டு இருக்க. ஒரு அம்மா செம்பிள தண்ணி கொடுத்தாங்க. தண்ணி வச்சுட்டு திருப்பி உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த அம்மா சொன்னாங்க, தைரியமா தண்ணி குடிங்க, நாங்க ஒன்னும் எசி விட்டு ஆளுகள் இல்லைன்னாங்க. ஐயோ, அங்க வசதியா இருக்கிறவன் தலித்தா இருக்கிறான் அந்த ஊர்ல. என்னடா இது, இவனுக்கு இவ்வளவு இந்த காஸ்ட் இருக்க பாருங்க. வெள்ளைக்காரெல்லாம் நிறைய கேட்பான். வெளியில போய் அரங்களை கேட்கும்போது, உங்க ஊர்ல எப்படா தலித்துன்னு கண்டுபிடிக்கிறான். அவன் இல்லடா, தலைல இருந்து பிறந்தவங்களாம் பிராமணன், தோல்ல இருந்து பிறந்தவங்களாம் சத்திரியன், இடுப்புல இருந்து பிறந்தவங்களாம் வேஷன், காலில இருந்து பிறந்தவன் சூத்திரன். அப்ப நீங்க எங்கடா பிறந்தீங்க? அப்பதான் பெரியார் சொன்ன மாதிரி, நாங்க தானே அப்பா அம்மாவுக்கு பிறந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கு. இது என்ன சிஸ்டம்? அவன் கேட்கறான், தலையிலிருந்து எப்படா பிறக்க முடியும்? அப்படி ஒண்ணு வச்சிருக்கான்டா எங்க ஊர்.